விருச்சிக ராசி காலச்சக்கரத்துல 8வது வீடு தான் இந்த விருச்சிக ராசின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க. ரொம்ப யதார்த்தமானவங்க, யதார்த்தமான வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க. வாழ்க்கையில நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். வாழ்க்கைன்னா பெரும்பாலும் எல்லாமே நிறைஞ்சதுதாங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க இவங்க தான். நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடியவங்க இவங்க தான். மனசுல 1008 விஷயங்கிறது இவங்க மனசுல ஒரு ஆழமா ஒரு நிறைஞ்சு கிடக்குங்க. ஆனா இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில பல கஷ்டங்களை பெறக்கூடியவங்களும் இவங்க தான். எல்லாரோடவும் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு சாதாரணமா கிடைச்சிடாது. பல போராட்டம் சந்திச்ச பின்னாடி தான் அந்த சாதாரண வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் தாண்டி வரக்கூடியவங்க, வளரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கைங்கிறது ஒரு மத்தியம வயசு வரைக்கும் பல போராட்டம் தாங்க. ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே சிறப்படையக்கூடியவங்கிறது உண்டு. இவங்க கிட்ட நீங்க பணிஞ்சு போனீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சாதிச்சுக்கலாம். அன்பு காட்டினீங்கன்னா எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க அன்பு கொடுத்தா அன்பு கொடுப்பாங்க, கோபத்தை காட்டினீங்கன்னா கோபத்தை காட்டுவாங்க. எதுவுமே ரெட்டிப்பான பலன் தரக்கூடியவங்க இவங்க தான். பெரும்பாலும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை சிறப்பு தாங்க. என்ன ஒன்று குடும்பம் தான் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது ஒன்று அங்கே வேற ஒன்றா தான் இருக்கும். ஆனாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை மேலே ஒரு அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கை மேலே, வாழ்க்கை துணை மேலே, குழந்தைகள் மேலே அன்பு அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மனசுல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். அதிகமாக பேச மாட்டாங்க. அப்படியே பேச ஆரம்பித்தாலுமே இவங்க பேசக்கூடியதுங்க ஒரு யதார்த்தமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் கஷ்டத்தை வெளியே சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் எல்லாரோட கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுங்கிறத பார்க்க போகிறோம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமை உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. உங்கள் சூட்சமங்கிறது நேரம் வெளிப்பட போகுது. இந்த நேரம் விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. அற்புதமான நேரம் தான். விட்டது பிடிக்கக்கூடிய நேரம். வாக்கு வன்மையால் சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. எந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு குறையா இருந்ததோ அந்த குறை நீங்க கூடிய வாய்ப்பு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இந்த இளவயசுல எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சொந்த வீடு அமையக்கூடிய யோகம், சொத்து அமையக்கூடிய யோகம். இந்த நேரம் நீங்கள் கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிக பாதிப்பு கொடுத்துரும். அது கடன் உங்களுக்கு பயன்படாது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்குது. செய்யக்கூடிய தொழிலும் சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை துணை மேலே அதிகமான பிரிய வச்சிருக்கிறீங்க. வாழ்க்கை துணை உங்கள் மேலே பிரிய வைக்கக்கூடிய நேரம் தான். நிறைய பேருக்கு இந்த சொந்த ஊரை விட்டு வெளியில் வசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. புத்திர தடை நீங்குது. தொழில் துறையில் நல்ல மாற்றம் தான். இழந்ததை பெறக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, பல கோணங்களுடைய அமைப்பு சாதகங்க. இந்த நேரம் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா நல்ல நேரம். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி சிறப்பு தாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எது எல்லாமே பலவீனங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். ஒரு கலகலப்பான சூழ்நிலை தான். பிள்ளைகள் வழியிலுமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுலையுமே லாபம் பார்க்கலாம். செஞ்சுட்டு வர தொழில் சின்ன தொழிலாக இருந்தாலும் சரிங்க, பெரிய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பாடுபட்டீங்கன்னா விட்டதை பிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடுபட்டாலும் நல்ல நிலைமை இருந்திருக்காது. தோல்வியாகவே சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனையாகவே இருந்திருக்கும். கடனுக்கு மேல் கடன் வாங்கி சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். அதாவது ஒரு தேவை இருக்குதுன்னா அந்த தேவை நிறைவேற்றுற அளவுக்காவது ஒரு வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட மாறிடுவாங்க. வெளியிடத்துல எதிராக இருந்தால் கூட நீங்கள் அது போனால் போட்டு விட்டுருவீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே கொஞ்சம் எதிராக இருந்திருப்பாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க, தாய் வழியில், தந்தை வழியில், வாழ்க்கை துணை வழியில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும். நீங்கள் தான் பெரும்பாலும் மற்றவங்கள தேல் கொட்டுற மாதிரி பேசக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களையும் பேசுகிற மாதிரி தான் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் இருந்திருக்கும். அந்த தன்மை நீங்குது. பிள்ளைகள் வெளியிலையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. மதிப்பு மரியாதை கூடும். எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு மனசில் நிறைய சந்தேகம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அப்போதைக்கு தெளிவுபடுத்த பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பான நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி
வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு உத்தரவாதம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு இந்த நேரம் முயற்சி செய்றீங்க, வேலையில் சம்பளம் பத்தலை, சம்பளம் கொஞ்சம் இந்த நேரம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். சிறப்பான பலன் இந்த நேரம் உண்டு. கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. நல்ல முறையில் வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் புதுசாக முதலீடு போறீங்கன்னா கொஞ்சம் திட்டம் போட்டு செய்யணும். அவசரப்படக்கூடாது, அகலக்கால வைக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். குருவோட அமைப்பு இந்த நேரம் 10ல் இருக்கிறதால அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே இந்த நேரம் வளர்ச்சிக்கான அமைப்பு சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியிலிருந்து முதல் வீட்டில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாயோட அமைப்பால் வலிமை, துணிச்சல், ஒரு வேகங்கிறது நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே, அதாவது இந்த வாரத்திலிருந்து வரக்கூடிய வாரம் வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் பெரும்பாலான நேரம் சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குருவோட சஞ்சார பலன் பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துச்சோ அதிலிருந்து மெல்ல உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். கடுமையான உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள துணிச்சலாக முடிவெடுக்க போறீங்க. இருந்தாலும் அவசர முடிவை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனசை ஒருமுகப்படுத்த பாருங்க. கவனச்சிதறல் வேண்டாம். நிதி நிலைமை எடுத்துக்கிட்டாலும் நேர்மறையான பலன்கள் தான். அதே மாதிரி இந்த நேரம் ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஆடம்பர செலவு செய்ய தூண்டும். முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்க. வருமானம் உண்டு, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன செலவு உண்டு. வேலையிலுமே இந்த நேரம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால சக ஊழியர்களோட பழக்கிறப்ப பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றவங்களை பத்தி இந்த நேரம் அதிகமாக பேசுறது வேண்டாம், யோசிக்கிறது வேண்டாம். மற்றபடி வேலையில நல்ல மாற்றம் தான், தொழில நல்ல லாபம் கிடைக்கும், கல்வியில சிறப்பா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு சராசரியான பலன் தான். பெரும்பாலும் பாதிப்புங்கிறது இல்லை, ஆனால் சின்ன சின்ன தொந்தரவுங்கிறது கொடுக்கும். அதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. குடும்பத்திலையுமே பொறுமைங்கிறது வேணும். கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு இந்த நேரம் சிறப்பா இருக்குது. பிள்ளைகள் வழியும் இந்த நேரம் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்க பாருங்க. முக்கியமா உங்களுடைய வழிகாட்டுதல்ங்கிறது இந்த நேரம் உங்க குழந்தைகளுக்கு தேவை. அதனால அன்பா தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. சிறப்பா இருக்குது. நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயருக்கு இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு தைரியம் ஆற்றல்ங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செஞ்சுக்கிறது நல்லதுதாங்க. இதனால சிறப்பான பலன் கிடைக்கும். நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குருவோட பார்வை இருக்கிறதால செல்வாக்கு எங்க போனாலும் செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பா இருக்கும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே 2 பேரும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த நேரம் பயணம் கொஞ்சம் இருக்கும். பயணத்தால பாதிப்பான்னு பார்த்தா இல்லதான். ஓரளவுக்கு உங்களுக்கு பயணத்தால் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நோய் நொடி நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனச்சிதறல்ங்கிறது எதிலுமே இருக்கக்கூடாது. எதிலையும் தயக்கமோ பயமோ வேண்டாம். தெளிவான முடிவு எடுத்துட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது. தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஏன்னா அவருக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்திலையுமே சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க விருப்பத்துக்கு மாற எதையும் செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவங்கள கலந்துக்கிட்டு செய்ய பாருங்க. கணவன் மனைவி கூட சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும். ஆனாலுமே பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. விட்டு கொடுத்து போனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். குழந்தைகள் மூலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலையுமே உங்களுக்கு நல்ல நிலைமை தரக்கூடிய நேரம் தான். இந்த நேரம் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பொதுவாகவே பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் பாடுபட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. எந்த சந்தேகமாக இருந்தாலும் மனம் விட்டு பேச பாருங்க. நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைங்கிறது நீ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்க இனி உங்களுக்கு சாதகமாக மாற போறாங்கன்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. நோய் நொடி நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. பண வரவு சிறப்பா இருக்குது. கடன் பிரச்சனையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நேரம் தான். தடப்பட்ட பல காரியங்கிறது இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய நேரம். ஏன்னா ராசியில செவ்வாய், சுகஸ்தானத்துல சனி, ராகு, பாகிஸ்தானத்துல குரு, தொழில்ஸ்தானத்துல கேது, லாபஸ்தானத்துல சுக்கிரன், இந்த அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். முன்னாடி எல்லாமே தடப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா நடக்கும். பொறுமையா கையாண்டிங்கன்னா பல பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பல சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம்.
மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.